எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். இது எதை பற்றின வீடியோ அப்படின்னா, ஹார்லி டேவிட்சனோட ரைடர் எக்ஸ் ப்ரோக்ராமோட வீடியோ. இது எங்கே நடக்குது, இதில் என்னெல்லாம் சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். இது சென்னையில் பனையூரில் இருக்கிற கார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. இதை யாரை நடத்துகிறாங்க அப்படின்னா, ஹார்லி டேவிட்சனோட ரைடர் எக்ஸ் அப்படிங்கிற குரூப்பு இதை நடத்துது. இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, ஹார்லி டேவிட்சன் ஓனர்ஸ், முக்கியமாக எக்ஸ் ஹார்லி டேவிட்சன் X440யோட ஓனர்ஸ் எல்லாமே இதில் கலந்துக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத பார்ப்போம். இதில் என்னென்னலாம் சொல்லித்தராங்க அப்படின்னா, ஆக்ஸலரேஷன், பிரேக்கிங், கவுண்டர் ஸ்டேரிங், ஸ்டேரிங் கண்ட்ரோல். இது எல்லாமே பைக் ஓட்டுற எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதோட ஹார்லி டேவிட்சனோட X440யோட ஸ்பெசிஃபிக்காக இந்த ரைடர் எக்ஸ் ப்ரோக்ராமில் இதை எப்படி சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த கிரவுண்டை பார்த்திங்கன்னா நல்லா விலாசமாக பறந்து இருக்குது. இது ஆக்சுவலாக கார்ட் அட்டாக்னு சொல்கிற சின்ன சின்ன அந்த வண்டிகை ஓடுற ட்ரையல் ரோடு மாதிரி தான் இருக்கும். பட் இதில் நம்ம பெரிய பைக்ஸும் ஓட்டலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வரவேற்பு. ரைடர் எக்ஸ் வெல்கம்னு போட்டு நல்லா போர்டெல்லாம் போட்டு நல்லா பந்தாவாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஹார்லியோட பஞ்ச் எல்லாமே இடத்துல நல்லா கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டேகை கொடுத்தாங்க. நேம் போட்டு நேமெல்லாம் பிரிண்ட் பண்ணி டேகை பந்தாவாக கொடுத்தாங்க, கடத்தில் மாட்டிக்கிற மாதிரி. எடுத்தோன்னே ஒரு சின்னதான ப்ரீஃபிங் கிளாஸ். அது முடிஞ்சோன்னே எல்லோரும் வண்டியை உள்ளெடுத்துகிட்டு வர ஆரம்பித்தோம். எங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளாஸுங்கிறத விட ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரீஃபிங் கிளாஸ்லேயே நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஆக்ஸலரேஷனா என்ன, பிரேக்கிங்னா என்ன, ஸ்டேரிங் கண்ட்ரோல்னு என்ன, கவுண்டர் ஸ்டேரிங்னா என்ன அப்படிங்கிறத நல்ல தெளிவாக விளக்கமாக சொன்னாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கவுண்டர் ஸ்டேரிங், அப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல். வாங்க பார்த்துடலாம் எப்படின்னு. இந்த சின்ன இடத்துல தான் கவுண்டர் ஸ்டேரிங், ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரெண்டையும் நம்ம பழக போகிறோம். இந்த ட்ரைனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நம்ம கொடுப்பாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். So imagine you are turning right. So you will turn your handle right side, right? But no, you will press the right handlebar slightly, just to make your bike turn in. Then we'll start normally turning in. So this helps. Thank you. So this helps your bike to quickly turn in, because your bike has a mass in front wheel rotate. It's like you with a rope, stone is tied up and you are spinning it. So it's like that only. So once you are turning right, just press your right handlebar slightly to turn your bike right, and then your handlebar shifts to normal position. Got it? Sounds counterintuitive. Yeah, this is counter steering. So this will be slightly different. What you have said, that is your body position. You're taking your body opposite to where you're turning. So that's a motocross position. You are taking center of gravity to opposite side. So that won't help you bike turn in very quickly. So with this, your bike will turn quickly for entry point only, not for entire turn. Just slightly, if you're going right, just slightly press your handlebar right, slight right,
and then see. Now what we'll do is, we'll just go from here till that cone, turn, press your handlebars slightly left, feel what your bike behaves. Okay, we'll do this multiple times until you see what your bike behaves in counter steering. Can you show me a demo? Yeah. Sure. I will. If you need any help, I will do that. So we'll start from here. So this is your bike handlebar. To make your bike this, just slide, press. If you want to go right, slide, press. I'm not doing this with my body. Little right. Little wide you will crash. Okay. But this is slight, very light input. Very light input. Like this man. Very slight input. I'm not doing this with my body. And this is as you're just approaching the. Just when you are approaching. You won't see it, but you will feel it. ட்ரைனர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ஓட்டிங் காமிச்சாருங்க, எப்படி ஓட்டணும்னு. சும்மா சொல்லக்கூடாது, அருமை. Slight pressure. That's all. Okay? ட்ரைனர் ஓட்டும்போது டர்ன் பண்ணும்போது கிளச்சையோ பிரேக்கையோ யூஸ் பண்ணவே இல்லை. த்ரோட்டல் கண்ட்ரோல்லையே அப்படியே திருப்பினார். பட் நாங்கள் யாரும் அதை முதல் தடவையில் செஞ்சு முடிக்கவே இல்லை. அதனால் எகைன் அண்ட் எகைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சுத்தமாக இப்போ இங்கே திரும்பும்போது நீங்கள் இப்போ வந்து லெஃப்ட் சைடு திரும்புகிறீங்க. லெஃப்ட் சைடு அந்த கோணை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே அந்த பக்கம் அப்படியே திரும்பணும், ஸ்டேரிங்கை திருப்பணும். சுத்தமாக வரவே இல்லைங்க ஃபஸ்ட் வாட்டி. ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எல்லோரும் முடித்தோம். ட்ரைனரை வந்து கேட்டார், எப்படி இருந்தது, எப்படி பண்ணீங்க அப்படின்னு. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதையும் கரெக்டாக வாட்ச் பண்ணி சொன்னார். எங்களை வந்து 3 குரூப்பாக பிரித்தாங்க. ஒன்று வந்து ஒயிட்டு, ரெட்டு, அப்புறம் வந்து பிங்க். இந்த 3 குரூப்புக்கும் தனித்தனியான எக்ஸசைஸ், அதாவது தனித்தனியான ட்ரைனிங்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, RTO 8 போடுறாங்கல்ல, அதையே பண்ணுறோம். எப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்படியே அந்த 8 அப்படியே ஃபார்ம் பண்ணும்போது லெஃப்டில் திரும்பும்போது லெஃப்ட் சைடு இருக்க கோணை வாட்ச் பண்ணணும், ரைட்டில் திரும்பும்போது ரைட் சைடு இருக்க கோணை வாட்ச் பண்ணணும். அதை வந்து கிளியர் கட்டாக அவர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். நாங்கள் எப்படி அந்த கோணை பார்த்துட்டும் ஆப்போசிட் சைடில் வர வண்டியை, அதாவது ரோட் சைட்லேருந்து வர வண்டியை பார்த்துட்டோம். அதாவது அது மையப்புள்ளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு திருப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்தாரு. உண்மையிலேயே அருமை. பாருங்கள், அவர் போவார் பாருங்கள். நம்ம Single throttle, no clutches. Okay. Single gear, single throttle. No braking, no clutches. Okay. ஆக்சுவலாக நோ பிரேக்கிங், நோ கிளச். நோ கிளச். ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம். பட் ஆனால் ட்ரைனர் அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. ஏன்னா இதுக்குன்னே அவங்க இருப்பாங்க போல். நம்ம இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் தெரியாமையே பைக் ஓட்டிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எவ்வளவோ லேக்ஸ் கணக்கில் ஓட்டிட்டோம். இருந்தாலும் இது தெரியாமையே நம்ம தப்பை சரின்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம பழகிருச்சு. பட் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறத கிளியர் கட்டாக நல்ல தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. RTO நம்மளை ஏன் 8 போட சொல்கிறாரு அப்படிங்கிறத இதை பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு புரியுது. அதோட
இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல், கவுண்டர் ஸ்டேரிங் இதோட நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறத விக்கிபீடியாவில் 3 விதமாக பிரித்து சொல்லியிருக்கான். ஒன்று வந்து தள்ளுமுறை, இன்னொன்று வந்து கையாளும் அழுத்தம், அப்புறம் உடல் நிலை, பாடியோட பொசிஷன். ஃபஸ்ட்டு தள்ளுமுறைன்னா என்னென்னா, வலதுபுறம் திரும்புறதுக்கு, அதாவது ரைட் சைடு திரும்புறதுக்கு ரைட் சைடு ஹேண்டில் பாரை வந்து முன்னோக்கி தள்ளுறது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு திரும்புறதுக்கு லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரை லேசாக முன்னோக்கி தள்ளுறது அப்படிங்கிறத மாதிரி போட்டிருக்கான். பட் இதை பண்ணி பார்க்கும்போது ட்ரைனிங்கில் அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது செய்யும் பொழுது கரெக்டாகவும் நல்லாவும் புரியுது. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, ட்ரைனிங் வந்து இந்த 2 கோணையை வந்து 3 வாட்டி வந்து சுற்றிட்டு வரணும். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸு, அப்புறம் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸு. இது எதுக்கு அப்படின்னா, அந்த மையத்தில் இருக்க கோணை நம்ம பார்த்துட்டு டேர்ன் பண்ணும் பொழுது நம்ம பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், பாடி எப்படி சாய்க்கிறோம், அதே சமயத்தில் த்ரோட்டலை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நல்லா நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. இதை பண்ணும்போது என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நமக்கு வண்டியோட கண்ட்ரோல் மட்டும் இல்லாமல் பாடி எந்த அளவுக்கு நம்ம வண்டியோட சேர்த்து சாய்க்கணும், இல்லை சாய்க்கணுமா, கரெக்டாக வந்து வண்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பாடி அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது வந்து நல்லாவே புரியுது. இந்த இடத்துல தான் நம்ம அந்த கையாளும் அழுத்தம் அப்படிங்கிற நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். டேர்ன் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு ஹேண்டில் பாரை ப்ரெஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டி ஓட்ட பழக இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆக இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெட்ராஸில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ட்ரைனிங் பண்ணால் செமையாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நல்லா கற்றுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம திரும்பும் பொழுது நோ பிரேக்கிங், நோ கிளட்ச், எல்லாமே ஆக்ஸலரேஷன், அதாவது நம்ம த்ரோட்டல் கண்ட்ரோல்லையே பண்ணணும். மையப்பகுதி அந்த கோணை பார்த்துட்டே திரும்பணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த கேமரா வந்து வண்டியோடு இருக்கிறதுனால நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியாது. பட்டு வண்டி எங்கே போகுது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நமக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு நம்ம காமிக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. இந்த ட்ரைனிங் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நிறையா ட்ரைனிங்ஸ் இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.